யாருக்கெல்லாம் விஜய் காவேரி ஜோடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். வர வர கங்கா ரொம்பவே மாறிட்டு வராங்க. இப்போ காவிரி மேல ஒரு வித வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சாரதம்மா தான். சாரதம்மா விஜய் குமரனை 2 பேத்தையுமே சரிசமமாக நடத்தினா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யமுனா கிட்ட வந்து தன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கங்கா வந்து கொட்டி தீர்க்குறாங்க. அம்மா பண்ணுறது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. அதான் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரே அவரை ரொம்பவே தாங்குறாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் காவிரியை எந்த வேலையுமே இப்போல்லாம் பார்க்க விடுறதில்ல. நானும் அவளுமே 2 பேருமே தானே வந்து மாசமாக இருக்கிறோம். என்கிட்ட எல்லா வேலையுமே வந்து கொடுக்குறாங்க. இங்கே கடையிலுமே நான் வந்து குமரன் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கே வீட்லேயுமே போயிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து புலம்புறாங்க. அதே மாதிரி இந்த யமுனாவும் பார்த்தீங்கன்னா நிவின் பண்ணுற விஷயங்களெல்லாம் சொல்லி அவங்களுமே அந்த சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரியே எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது இந்த மாதிரி விஷயத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா நல்லாவே கங்காவை ஏற்றி விட்றாங்க. அக்கா நீ இப்படியே இருந்தனா கண்டிப்பாக வந்து உனக்கு அந்த வீட்டில் மரியாதையே இருக்காது. உனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, மாமாவுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கணும்ல. விஜய் வந்ததுலேருந்து விஜயை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்போ மாமாவை மனசு எவ்வளோ வருத்தப்படும். அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. அத்தையை கூட தூக்கி போட்டுட்டு அவரும் தானே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, எப்படிலாம் பார்த்துட்ருக்கிறாரு. அதெல்லாம் யோசிக்கணும்ல. எதுக்கு அம்மா இப்படிலாம் பண்ணுது, இங்கே பாரு இப்படியே நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 வந்து ஏற்றி விட்டு இருக்கிறாங்க. நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன்டி, பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் வந்து கங்காவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த டைமில் வந்து வாப்பா வாப்பா குமரா இப்போ தான் வரையா, அப்போவே கால் பண்ணி சொன்னேன்ல, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லத்த கொஞ்சம் வேலை இருந்தது, நீங்கள் கால் பண்ண அடுத்த செகண்டே நான் கடைக்கு போயிட்டு அப்படியே கங்காவை வந்து கடையிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் அண்டு விஜய்க்கு வந்து சாப்பாடெலாம் வந்து பரிமாறிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்போதும் போல் நம்ம காவிரியும் நல்லாவே வந்து சாப்பிட வச்சு பார்க்குறாங்க நம்ம சாரதா. ஆனால் நம்ம கங்காவுக்கு அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதனாலேயே செம்ம கடுப்பாகி நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவை கூப்பிட்டு சாரதா வந்து கங்கா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, பாத்திரம் அப்படி அப்படியே கிடக்குது, எல்லாத்தையுமே விலைக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது குமரன் இருந்துக்கிட்டு என்ன விஜய் எதுவும் ஐடியா யோசிச்சுருக்கிறீங்களா, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, காவிரி வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறதா சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் புதுசாக என்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான், ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களே அவ்வளோ பிஸ்னஸ், அதை தான் டெவலப் பண்ணுறதுக்கு எதுனாலும் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ சூப்பர், சூப்பராக உங்களுக்கு செட் ஆகும் விஜய். ஆல்ரெடி வந்து இந்த பிஸ்னஸ்க்காக கூட நீங்கள் ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணியிருந்தீங்களே, அப்படியே தெரு தெருவாக வந்து போஸ்டர் அடித்து காவேரி ஒட்டி வச்சு உங்களுக்கு வந்து அதுலேருந்து சினிமாவில் நடிக்கிறது கூட சான்ஸ் கிடச்சிச்சே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிடாரு. ஐயோ இப்போ எதுக்காக அதை ஞாபகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சூப்பர் மாமா, நான் மறந்துட்டேன். இப்போ கூட மறுபடியுமே வந்து அப்படி ஒரு விளம்பரத்தை நம்ம வந்து இது பண்ணலாம். கண்டிப்பாக இவரோட போஸ்டரை பார்த்தா நிறைய ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கொட்டி குமியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்பா தாயே காவேரி நான் ஆளை விடு, இதுக்கப்புறமும் என்னோட மானத்தை வாங்காத ஃபோட்டோலாம் போட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே என்னங்க விஜய் இப்படிலாம் சொல்கிறீங்க, கொஞ்சம் யோசிங்க. மற்றவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கே வந்து நம்ம என்னென்னமோ பண்ணோம், இது நம்மளோட பிஸ்னஸ்ஸு. நீங்கள் ஓகே சொன்னால் நல்லாயிருக்கும், நம்ம பெரிய லெவலாக வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு அப்போது நீ முடிவு பண்ணிட்ட என்னை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சாரதாமாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம கங்கா வந்து அப்படி செம்ம கடுப்பாகி வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அந்த டைமில் சாரதா இருந்துக்கிட்டு இங்கே வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கும்போது இங்கே பழம் எதுவுமே இல்லை. உடனே குமரன் கிட்ட வந்து வேலை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. குமரன் கொஞ்சம் பக்கத்தில் கடை முடிய போயிட்டு வரையப்பா, போயிட்டு
பழம் வாங்கிட்டு வரையா, எதுவுமே சுத்தமாக இல்லை, எல்லாமும் காலியாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குமரன் எதுவுமே பேசாமல் சரிங்க இதை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. உடனே கிச்சனுக்குள்ளே இருந்து நம்ம கங்கா இருந்துக்கிட்டு வராங்க. என்னம்மா என்னதான் நினச்சிட்டு இருக்கிற, அவர் எத்தனை டைம் தான் கடைக்கு போக, என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா அவர் எல்லாத்தையுமே ஒரே தான் வாங்கிட்டு வந்திருப்பார்ல, ஏன் அவருக்கு வேலை இல்லையா, பாவம் கடையில் தான் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, வீட்டுக்கு வந்துமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியலை அப்படின்னு வந்து கத்துறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, இல்லடி கங்கா நான் பார்க்கலடி, நான் எதுக்கு வேணுனேவா குமரன் தம்பியை வந்து நான் வந்து வேலை வாங்க போகிறேன், ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிற, நீ என்னமோ வந்து வேணுனே தான் வேலை வாங்குற மாதிரி எனக்கு தோணுது நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சாரதாம்மா ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆயிடுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, அம்மா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்ல, இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, காவேரி நீ என்ன லூஸா, வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எங்கேயும் அலைய வேணாம், நான் போயிட்டு வரேன், இங்கே பக்கத்தில் தானே, இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கிளம்புறாரு. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் எங்கேயும் போக வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் கார்லேயே போயிட்டு வெளியே போயிட்டு வருவீங்க, பழக்கமாக இருந்திருக்கும், இப்போது நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட, அதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயும், என்னங்கத்த இதில் என்ன கஷ்டம், அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நம்ம குடும்பம் இது, நம்ம குடும்பத்துக்காக நான் வந்து செய்கிறதுல சந்தோஷம்தான் படணும், இதை கூட நான் செய்ய முடியலைன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா எவ்வளோ தூரம் சொல்கிறியேப்பா, சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இன்னொரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்கிறாங்க. இவர் பணக்காரர் தான், அதுக்காக வந்து என் புருஷனை மற்றவங்க முன்னாடி நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த காவேரி இருந்துக்கிட்டு, அக்கா கொஞ்சம் நீ கூலாகு, இப்போ தான் மாமாவை அனுப்பலையில, அவர் தானே போயிருக்கிறாரு, அப்புறம் எதுக்குக்கா டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி முகத்தில் அடித்த மாதிரி வந்து நம்ம கங்கா வந்து பேசிடுறாங்க. இப்போ என்ன உன் புருஷனை நான் வேலை வாங்கிட்டேனா, அதுக்கு என் கூட வந்து நீ சண்டைக்கு வர மாதிரியே பேசுறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் இப்போ எதுவுமே சொல்லலையே, அப்போது என்ன சொல்ல வர, உடனே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு, காவேரி நீ போமா, போயிட்டு உள்ளக்க ரெஸ்ட் எடு, கங்கா கொஞ்சம் வந்து கோவத்தில் இருக்கிறா போல், கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து நீ அவகிட்ட பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்கா கிட்ட சாரதா வந்து பேசுகிறாங்க. என்னடியே ஆச்சு, எதுக்காகடி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீ ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறம்மா, பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நீ விஜயை வந்து ரொம்பவே தலைமையில் தூக்கி வச்சு ரொம்பவே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மாமா எவ்வளோ பண்ணியிருக்கிறார் நம்ம குடும்பத்துக்காக, அப்பாவை இழந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு அப்படியே ஒரு தூண்கல் மாதிரி மாமா தான் இருந்தார், அவரை நீ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்ற, அவருக்கு இப்போல்லாம் நீ முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல, நான் எல்லாத்தையுமே வந்து பார்க்க தான் செய்கிறேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சாரதாமாவோட மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருது. ஏங்கங்கா இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற, அம்மா போயிட்டு அப்படிலாம் நினைப்பேனா, குமரன் தம்பியை பற்றி நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா, அது இல்லடி, விஜய் தம்பியை இவ்வளோ நாளாக நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம், வீட்டை விட்டு பிரித்து வச்சுருந்தோம் காவேரியை விட்டு, இப்போ தான் அந்த தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது, காவேரியோட ஒன்று சேர்ந்துருக்குது, அதுவும் காவேரிக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்குது, நம்ம தாண்டி அந்த தம்பியை நல்லா பார்த்துக்கணும், வசதியாக வாழ்ந்த பிள்ளை இங்கே வந்து நம்ம கூட கஷ்டப்படுது, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுடி, அதனால தாண்டி அந்த தம்பி இப்படி நான் கவனிச்சுக்கிறேன், இத்தனை நாளாக நான் வந்து குமரன் தம்பியை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், ஏங்கங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, சின்ன பிள்ளை மாதிரி இப்படிலாம் வந்து நீ பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக நீ வந்து அவரை ரொம்பவே வந்து இது பண்ணுவ, அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா, 2 மருமகன்களையும் ஒரே மாதிரி நடத்தணும், என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏண்டி சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்ற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியாது, என் வீட்டுக்காருக்கு நீ மரியாதை கொடுக்கணுமா, அவ்வளோதான், இதுக்கப்புறமும் இதே மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக கங்காவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்குற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சாரதமா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல நிற்கிறாங்க. என்ன இந்த கங்கா இப்படி பண்ணுறா, உண்மையாகவே நம்ம பெத்த பிள்ளைங்கள்லையே நம்ம காவேரி தான் ரொம்பவே வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டவ, எவ்வளோ கஷ்டம்னாலுமே தன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு தனியாளாக கஷ்டப்படுவா, யார் மனசையுமே பட விட மாட்டா, ஆனால் இவளும் சரி அந்த யமுனாவும் சரி தான் சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாளுக, யார் மனசை வேணாலுமே ஈஸியாக கஷ்டப்படுத்திடுறாளுக அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்கிறாங்க நம்ம சாரதாம்மா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி எல்லாத்தையுமே வந்து கேட்டுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நம்ம இனியும் இருந்தால் கண்டிப்பாக வந்து இதனால குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும் போல், சீக்கிரமே நம்ம விஜயை வந்து கூட்டிகிட்டு வீட்டை விட்டு போயிடலாம்,
பக்கத்தில் அந்த வீட்டுக்கே போயிட்டு நம்ம இருந்துட்டு நம்ம தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு நம்மளால வந்து தேவையில்லாத பிரச்சனை. விஜய் முன்னாடி யாருனாலும் எதனாலும் சொல்லிட்டா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது. விஜய் கூட வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். ஆனால் அவர் கஷ்டப்படக்கூடாது, எனக்காக அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியுமே ரொம்பவே இது பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா பழமும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே குமரன் வந்து சாரதா கிட்ட வந்து கொடுத்துட்டு இங்கே ரூமுக்கு போகிறாங்க. அந்த டைமில் கங்கா பயங்கர கோவத்தில் உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்த குமரன் என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கிறா, நம்ம போனதுக்கப்புறம் எதனாலும் பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா பக்கத்தில் போகிறாங்க. இங்கே குமரன் வந்ததுமே கங்கா அப்படியே பார்த்தீங்கன்னா குமரனை பயங்கரமாக முறைக்கிறாங்க. என்னாச்சு கங்கா, எதுவும் பிரச்சனையா, எதுக்காக இவ்வளோ கோவத்தில் இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, எல்லாம் உங்களால் தான். சும்மா யார் என்ன வேலை சொன்னாலுமே உடனே வந்து போயிடுவீங்களா, உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் கங்கா அப்படி வந்து கத்திட்டு இருக்கிறேன், நம்ம குடும்பத்துக்காக நான் பண்ணுறேன், இதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் கங்கா, உனக்கு என்ன இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா வேலையும் நீங்கள் பார்க்குறது எனக்கு பிடிக்கல, அந்த விஜய் இந்த வீட்டில் சும்மா தானே இருக்கிறாரு, ஏன் அவர் எங்கேயும் போகக்கூடாதா, எல்லா வேலையுமே உங்ககிட்டயும் என்கிட்டயும் மட்டும்தான் வந்து அம்மா சொல்கிறாங்க, அந்த விஜய் அந்த காவேரி வந்து ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனி டைம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறாங்க, இந்த மாதிரி வேலை கூட அவங்ககிட்ட சொன்னால் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கங்கா கொஞ்சம் அமைதியாக பேசு, வெளியே கேட்டுற போது விஜய் காவேரி ரொம்பவே வருத்தப்படுவாங்க, ஏன் இப்படிலாம் வந்து நீ பேசுகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி தான் பேசுவேன், அவங்க காதில் விழுந்தா விழுகட்டும், இப்போ என்ன, நானும் தான் ரொம்பவே கஷ்டப்படுறேன், இது மற்றவங்க யோசிக்கிறாங்களே, என்னை பற்றி மற்றவங்க யோசிக்கிறாங்களா, நான் எதுக்காக மற்றவங்கள பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கங்கா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல குமரனுக்கு. இப்படிலாம் பண்ணாத கங்கா, நீயும் காவேரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறீங்க, காவேரி எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளே போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறா, ஆனால் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, இவ்வளோ நாளாக அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையே வந்து மறைச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பா, அந்த விஷயத்தெல்லாம் உன்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவளை என்ன என் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் பேசாதீங்க, தேவையில்லாமல் உங்களுக்கு எனக்கும் தான் சண்டை வரும், எனக்கு பிடிக்காத விஷயங்களை இனி பண்ணீங்கன்னா அவ்வளோதான், உங்களை நான் தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கங்கா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம குமரனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. சரி, இதுக்கப்புறமும் நம்ம பேசினா கண்டிப்பாக நமக்கு சண்டை வந்துடும், அதனால நம்ம பேசாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. சரி கங்கா, நீ வீட்டில் ரெஸ்ட் எடு, எனக்கு கடையில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து பேசுகிறாங்க. என்ன காவேரி, என்ன ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே நடக்கிறத நம்ம விஜய்கிட்ட வந்து சொன்னால் கண்டிப்பாக அவர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்துக்கிட்டே, ஏங்க இங்கே உங்களுக்கு வந்து இதாக இருக்குதா, கம்ஃபர்டபுளாக இருக்குதா, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன் காவேரி இப்படி கேட்குற, திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் ரொம்பவே வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க சின்ன வயசுலேருந்து, இப்போது உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு வந்து டபுள் ஓகே தான், இப்படி எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்து ஓ ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, இல்லைங்க நம்ம அந்த நீங்கள் தனியாக இருந்தீங்களா அந்த வீட்லேயே போயிட்டு இருக்கலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் வந்து சொல்கிற, எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பமாக இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்குது, அங்கே நம்ம மட்டும் தனியாக போயிட்டு இருக்கிறது என்ன நல்லாவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம இங்கே இருந்தால் தேவையில்லாத சங்கடம், சில பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம விஜய்கிட்ட சில விஷயங்களை சொல்கிற மாதிரி ஆயிடுது காவேரி. இல்லைங்க கங்கா அக்கா இப்போலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே கோவப்படுறாங்க தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்ததுலேருந்து, அதாவது நீங்களும் நானும் சேர்ந்ததுலேருந்து, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மா நம்மளை நல்லாவே பார்த்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட எந்த வேலையுமே சொல்கிறதில்ல, இது வந்து கங்காக்காவுக்கு பிடிக்கல, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதை உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு என்னங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, இதை பற்றி நான் கூட உங்கள்கிட்ட பேசணும்னு தான் நினச்சேன், அத்தை பண்ணுறது சுத்தமாக எனக்கே வந்து சரியில்லைன்னு தான் தோணுச்சு, ஏன்னா கங்காவுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, கங்காவையுமே வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்றாங்க, அவங்களும் மாசமாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம குமரன் அண்ணாவுமே வந்து பெருசாக அவங்க வந்து கேர் பண்ண மாட்றாங்க நம்ம வந்ததுலேருந்து, அதை நானே வந்து அத்தைக்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆமாங்க, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற வரையுமே வந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருக்கும், அதனால் பேசாமல் நம்ம வந்து எதிர்த்தாப்புல வந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்து சரி காவேரி, நீ சொல்கிறது வந்து ஓகேவா இருக்குது, ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே பேசி முடிவெடுக்கிறாங்க.
இங்க நம்ம சாரதா அம்மா கங்கா கிட்ட எதுனாலும் பேசினாலும் கூட பார்த்தீங்கன்னா, பயந்துகிட்டு பேசுற மாரி தான் இருக்குது. கங்கா எதுனாலும் முகத்துல அடிச்ச மாரி பேசிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கங்கா வேணும்னே பார்த்தீங்கன்னா, காவேரிய கஷ்டப்படுத்துற மாரி பேசுறாங்க. "ஆ இப்ப என்ன வேல பார்க்கணுமா சொல்லு? கடையிலயும் வேல பார்த்துட்டு வர மாரி இருக்குது. இங்க வந்துட்டு எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது. பேசாம நான் வீட்ட விட்டு போயிட்டா நீங்க எல்லாம் நிம்மதியா இருங்க. ஏன்னா என்னால முடியல. நானும் வந்து புள்ளத்தாச்சி. நானும் எத்தன வேலைய தான் பார்க்கறது? இந்த வீட்ல வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாம, சும்மா ஓசி சாப்பாடு மாரி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி குத்தி காட்டுற மாரி வந்து பேசுறாங்க. உடனே காவேரிக்கு கோவம் வந்துருது. "அக்கா நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இப்போ நீ விஜயுமே வந்து ஒரு மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா புடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காவ பார்த்தீங்கன்னா, கங்காவ காவேரி திட்டவுமே, காவேரிய வந்து கங்கா வந்து பலர்னு ஒரு அற விட்டுறாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா, அதிரடியான சம்பவங்கள்லாம் பல நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.